ஹாய் கைஸ், இன்னைக்கு சென்னையில் நடக்கக்கூடிய ஆடி திருவிழா பார்க்கறதுக்கு நம்ம எந்த இடத்துக்கு வந்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஆலந்தூரில் கூடிய வேம்பலியம்மன் கோயிலுக்கு தான் வந்துக்கிறோம். இன்னைக்கு இந்த கோயிலில் திருவிழா, இதை சுற்றி நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடையை பார்க்குறோம். திருவிழா வந்தாலே சின்ன சின்ன கடை இல்லாமல் இருக்குமா, அதுக்கப்புறம் மேலத்தாளத்தோட சாமியோட ஊர்வலத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, பக்தர்கள் பண்ணக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப செம்ம சூப்பராகவே இருக்குது. இந்த கோயிலில் எத்தனை பேர் காப்பு கட்டியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? கரெக்டான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர் லாஸ்ட்டில் சொல்கிறேன். சாமியோட வீதி உலா பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க ஏகப்பட்ட பேர் வந்து நேர்த்திக்கடனுக்காக வேம்பலியம்மன் கோயிலுக்கு வந்துட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைமா நான் சென்னையில் நடக்கக்கூடிய ஆடி திருவிழா பார்க்கறதுக்கு வேம்பலியம்மன் கோயிலுக்கு தான் வந்தேன். திருவிழா வைப்பு செம்ம சூப்பராகவே இருந்தது. நிறைய பக்தர்கள் அருள் வந்துட்டும் அழகு கூத்துக்கிட்டு தீச்சட்டி ஏற்றுக்கிட்டு தேர் இழுத்துக்கிட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க. இதை பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராகவே இருந்தது. ஒரு திருவிழானா இதாங்க திருவிழா அப்படின்னு சொல்ற அளவுக்கு செம்ம சூப்பரான ஒரு திருவிழாவை சொல்லலாம். ஆடி திருவிழா எத்தனை பேருக்கு பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த திருவிழாக்கு கிட்டத்தட்ட வந்து 700க்கு அதிகமான பேர் வந்து காப்பு கட்டி வந்திருந்தாங்க. இந்த பையன் முருகர் வேஷம் போட்டது முருகரே பக்கத்துல வந்து நிக்கிற மாதிரி தான் இருந்தது. நாளைக்கு இந்த கோயில தீமிதிப்பு திருவிழா, அது நெக்ஸ்ட் வீடியோல வரும் பாருங்க. ஆடி திருவிழா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. பாய்.